மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாதி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செல்லப்பா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவம் மிகவும் புகழ்பெற்றதாகும். கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடியதால் ஏற்பட்ட பாவசுமைகளின் காரணமாக கரும நிலமடைந்த நதிகள் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் மயிலாடுதுறை காவிரி துலா கண்டத்தில் புனித நீராடி சிவபெருமானை வழிபட்டு தங்களை பாவங்களை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது. அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் இந்த ஐதீக திருவிழா ஐப்பசி மாதம் நடைபெறும். மயிலாடுதுறை காவிரி துலா கண்டத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும். இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் மாயூரநாதர், மதானேஸ்வரர், ஐயாரப்பர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு செய்யப்பட்டு தீர்த்தவாரியானது தினந்தோறும் நடைபெற்று வரும். இந்த ஐப்பசி மாதம் கடைசி 10 நாள் உற்சவம் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வாக ஓலைத்தப்படம், திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்தன. இந்த நிலையில விழாவின் சிகர நிகழ்வாக கடைமுழுக்கு என்று சொல்லப்படும் கடைமுக தீர்த்தவாரி இன்று மதியம் துலாக்கட்டத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவிரியின் தென்கரையிலே மாயூரநாதர், ஐயாரப்பர், துலாக்கட்ட, காசி விஸ்வநாதர், செப்போக்கல விஸ்வநாதர் ஆகிய கோயில்களிலிருந்து மேலவாத்தியங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள செய்யப்பட்டன. அதே போல வடக்கு கரையில மதானேஸ்வரர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட கோயில்களில் இருந்தும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து திருவாவூர் ஆதீனம், தருமபுரி ஆதீனம் மடாதிபதிகள் முன்னிலையில இரு கரைகளிலுமே அசுர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆதீனம் செய்யப்பட்டு கடைமுழுக்கு என்று சொல்லப்படும் கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தற்போது நீராடி வருகின்றனர். மேலும் தற்போது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா தீபாவளி காட்டப்பட்டது. விழாவை ஒட்டி மயிலாடுதுறை நகரம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் 280க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் உடை மாற்றுவதற்கும் கழிப்பிட வசதி, மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு காட்டு விடுக்கப்பட்டிருந்த நிலையில காலை முதலே மழை பெய்து வந்ததால் தற்போது மழைப்பொழிவு இல்லாததால் இந்த தீர்த்தவாரி மிகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது. தர்ஷினி.